கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. 2025 மீண்டும் நம்மை புதுமைப்படுத்திக் கொள்வதற்காக, மீண்டும் நம்மை சரி பண்ணி கொள்வதற்காக ஆண்டவர் இப்படிப்பட்ட காலங்களை தந்திருக்கிறார். இந்த தபசு காலங்கள், இந்த காலங்கள் ஒரு மனிதன் தன்னுடைய கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரோடு ஒட்டி ஆண்டவரோடு இணைத்துக் கொள்வதற்கு ஒரு அருமையான காலம். அதற்காகத்தான் இந்த 47 நாட்கள், மார்ச் 5ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 20 வரை 47 நாட்கள். அதில் வாரத்தின் முதல் நாள் 7, அது பரிசுத்தமான நாள், மனமகிழ்ச்சியின் திருநாள், ஆண்டவர் உயிரோடு எழுந்த திருநாள், ஆண்டவர் தூயாவுடைய மகிமை தந்த திருநாள், திருச்சபை உருவாக்கி தந்த திருநாள். அதனால் அது ஃபாஸ்டிங்லேருந்து லெஸ் பண்ணிவிட்டு 40 நாட்கள் ஃபாஸ்டிங். அந்த 40 என்பது இந்த உலகம் மனிதன் பாவம் செய்த பொழுது அவனை அழிப்பதற்காக ஆண்டவர் பயன்படுத்திய கருவி மழை, ரெயின். 40 நாட்கள் எலியா தன்னுடைய ஆண்டவர் மேலே ரொம்ப நம்பிக்கையானவர். ஆனால் சற்று பயந்த பொழுது 40 நாட்கள் ஒருவேளை உணவில் நடக்கிறார். 40 நாட்கள். தாவீது, சவுல் 40 ஆண்டுகள் தேசத்தை ஆள்றாங்க. இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் பாஸ்டிங் இருந்து சாத்தானை ஜெயித்து ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று எனக்கு வாழ்வு. ஆண்டவரை நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடாது, பரீட்சை பார்க்கக்கூடாது, உலகத்தின் சிற்றின்பங்களை வெறுக்க வேண்டும் என்று 40 நாட்கள் வெற்றியோடு அந்த பாஸ்டிங்கை முடித்தாங்க. உயிரோடு எழுந்த பிறகு 40 நாட்கள் சீஷர்களை பலப்படுத்துவதற்காக, ஸ்ட்ரென்தன் படுத்துவதற்காக ஒரு கட்டிடத்தில் சீலிங் போட்ட பிறகு அந்த சீலிங் மேலே அது காய்ந்த ஒரு 12-15 மணி நேரத்தில் திரும்ப தண்ணி ஊற்றுறோம், அது க்யூரிங் ஆகிறதுக்காக. அதே மாதிரி சீசர்கள் அவரோடு நல்ல உறவாக வேண்டும் என்பதற்கு 40 நாட்கள் அவரோடு உறவாடி கொண்டிருக்கிறார். அது 40. அந்த பலப்படுத்தப்பட்ட சீஷர்கள், நீங்கள் இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்ற வார்த்தையின்படி இலவசமாய் பெற்றதை மக்களுக்கு கொடுப்பதற்காக அதனுடைய முதல் அந்த வெற்றி என்னன்னா, 40 வயது பிறந்ததிலிருந்து சப்பானியர் ஒரு மனிதனை பேதுருவடியில் நடக்க செய்கிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில். அப்போ தான் ஒரு பவர் அவருக்குள்ளே வருது. அந்த பவர் தான் ஆண்டுடைய சித்தத்தின்படி துன்மார்க்குடைய கைகளால் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள், நாங்கள் சாட்சிகள். மெய்யான ஜீவனுள்ள தேவனை ஆணி அடித்து கொலை செய்தீர்கள், நாங்கள் சாட்சிகள். நீங்கள் அவரை சிலுவையில் ஆணி அடித்தீர்கள், ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார், நாங்கள் சாட்சிகள். ஒரு பெரிய பவர் சீசருக்கு வருது. அந்த ஹீலிங் தான் இன்னைக்கு நார்த் இந்தியாலேயும் சரி, எங்கனாலும் சரி, மினிஸ்ட்ரி என்பது அற்புதங்களும் அடையாளங்களும். எந்த ஊரில் அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெறுதோ அங்கே மினிஸ்ட்ரி வந்து ஜெயிக்கும். ஒரு பணித்தளம் பாடேர் அரக்கு, அந்த வைசாக்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் ஒரு சின்ன டூரிஸ்ட் சென்டர். அங்கே ஒரு டெய்லரிங் சென்டர், கம்ப்யூட்டர் சென்டர், இப்படி மக்களுக்கு பயன்படும் வகையில் பல பொது நல்ல நோக்கோடு சமூக பணிகள் நடைபெற்று வருது. ஹீலிங் மினிஸ்ட்ரி நடக்குது. அங்கே அந்த சர்ச்சு மேலே ஒரு சிலுவை வச்சுட்டாங்க. கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சம்பவம், நெட்டில் டவுன்லோட் பண்ணல, 5 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சம்பவம். அங்கே இருக்க தீவிரவாதிகள், மத தீவிரவாதிகள் வந்து சிலுவை வைக்கக்கூடாது, சிலுவை இறக்கிறது, சிலுவை ஏறா வச்சா உங்கள் ஊருக்கு ஓடிடுவேன், மதராசிக்கு ஓடிடுவேன், நாளைக்கு வருவோம், நீ சிலுவை எடுத்துடணும். அங்கே இருக்க மிஷினரியை கூப்பிட்டு மிரட்டிட்டு போயிட்டாங்க. அவர் ரொம்ப பயந்துட்டார். ஏன்னா அவருக்கு 2 பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், மனைவி இறந்துட்டாங்க. ஹாஸ்டலில் சந்தோஷத்தையால் படிக்குது. ரொம்ப பயந்துட்டார். ரொம்ப பயந்து சிலுவையை எடுக்க போகிறார்.
அந்த ஊர் ஜனங்கள் வந்தாங்க, எதுக்கு நீ சிலுவையை இறக்கணும், நீ சிலுவையை இறக்க வேண்டிய அவசியம் என்ன, வரட்டும் நாங்கள் பார்த்துக்குறோம்ட்டாங்க. நீ இறக்காத, நீ போ, நாங்கள் பார்த்துக்குறோம். எங்கள் ஊர், எங்கள் திருச்சபை, அவன் யார் இங்கே வர, பார்த்துக்குறோன்ட்டாங்க. அதே மாதிரி அவங்க அந்த கூட்டம் வந்துச்சு, ஒரு 100 பேரோடு இந்த மக்கள் சந்திச்சாங்க. நீ யார், ஹூஆரியோ, எத்தனை நாள் எங்கே போன, நாங்கள் சோறு இல்லாமல் வந்தோம், நீ சோறு தந்தியா, கல்வி இல்லாமல் வந்தோம், கல்வி தந்தியா, ஆடை இல்லாமல் வந்தோம், ஆடை தந்தியா, நாங்கள் படிப்பதற்கும் எங்கள் வாழ்க்கை தரம் உயர்வதற்கும் எங்களுடைய வியாதிகள் நீங்குவதற்கும் இவர்கள் உதவி செய்தார்கள். அதுதான் சிலுவை. அந்த சிலுவையை எடுக்க சொல்வது நீ யார், ஹூஆரியோ, நீ யாரா, வந்த கையால் எடுத்துட்டு வந்துட்டாங்க அந்த சொந்த ஊருக்காரன். பொதுவாக அதுதான் வல்லமை, அதுதான் அபிஷேகம், அதுதான் விடுதலை. அப்படிப்பட்ட விடுதலையை நாம் பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இந்த 40 நாட்கள் பாஸ்டிங். இந்த 40 நாட்கள் பாஸ்டிங் என்பது இந்த 7 நாட்களை தவிர்த்து வாரத்தின் முதல் நாள் பாஸ்டிங் இருக்கக்கூடாது. அன்னைக்கு மனமகிழ்ச்சியின் திருநாளில் அந்த ஒரு நாளை கழித்து 40 நாட்கள் பாஸ்டிங் நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த 40 நாள் பாஸ்டிங்கில் நம்ம சுய வெறுப்பு, இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் கடந்து போகாத வார்த்தையின்படி இயேசு அதிகாலையில் இருட்டோடே ஜெபம் பண்ணினார். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் லாசுவை உயிரோடு எழுப்பும்னா, இங்கே இருக்க மக்கள் என்னை விசுவாசிக்கணும், அதனால் லாசுவை உயிரோடு எழுப்புங்க. அந்த பிரேயர் நாம் ஜெபத்தினால் கட்டப்படுவதற்காக, ஜெபத்தினால் நம்மை புதுமைப்படுத்தி கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட இந்த லெந்து காலங்களில், இந்த லெந்து காலத்தில் 2வது, இந்த 3வது ஞாயிறு, இந்த லெந்து காலத்தில் 2வது சண்டே, செகண்ட் சண்டே, இந்த நாளில் உங்களோடு இருப்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தென்னிந்திய திருச்சபை எல்லா பேராயங்களுக்கும் 24, 25 பேராயங்களுக்கும் கொடுக்கப்பட்ட தலைப்பு ரிலீசிங் ஃப்ரம் த பேர்டன் ஆஃப் சின். பாவ சுமையிலிருந்து விடுதலை, பாவ சுமையிலிருந்து விடுவித்தல், பாவ பாரத்திலிருந்து விடுதலை, பாவ பாரத்திலிருந்து விடுதலை. இயேசு சொல்றப்போ, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோம் நீங்கள் உங்களிடத்தில் வாருங்கள். ஒருவன் பாவம் செய்வானானால் அவன் என்னிடத்தில் வர கடவன். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தாருங்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. எந்த மனிதன் தகப்பனை நோக்கி, தகப்பனே இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்மையாய் தன்னிடத்தில் மனம் திரும்புகிற யாவருக்கும், யாரு உண்மையாய் அவற்றை திரும்புகிறாங்களோ அந்த மனிதனுக்கு தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற இறைவனோ, ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நம்ம இந்த கம்யூன் சர்வீஸை ஆண்டோடைய சரீரத்தை ரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளும்னு ஆயர்கள் நம்மை பலப்படுத்துகிற வார்த்தைகள் இது. அதுதான் அது கடைசியாக ஆயர் சொல்கிறப்போ, நம்முடைய பரமபிதாவிய சருமுடைய கடவுள் உத்தம மனஸ்தாபத்துடன் விசுவாசத்தோடு, உண்மையான விசுவாசத்தோடு தம்மிடத்திற்கு மனம் திரும்பிட்டு தங்களுடைய சகோதரர் குற்றங்களை மன்னிக்கிற அவருக்கும் அதில் ஒரு புலி ஸ்டாப் வச்சிடறாங்க, அதில் ஒரு விரை கொடுத்துட்றாங்க. மனம் திரும்புகிறதுக்கும் ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லாம, தங்கள் சகோதரருடைய குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் அவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். பொதுவாக இதுதான் நாம் ஒரு விடுதலை பெறுவதற்கு, ஆண்டவர் விடுதலை பெறுவதற்கு எப்படிப்பட்ட விடுதலைன்னா, இங்கே உள்ளே வந்தோடனே எனக்கு ஒரு ஜெயிலில் நடந்த ஞாபகத்தை நான் வேறு ஏதோ எழுதிட்டு வந்தேன். ஆனால் உள்ளே வந்தோடனே ஒரு வேறு மாதிரி ஒரு திங்கிங் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். பாவத்திலேருந்து எப்படி விடுதலை? இங்கிலாண்டில் ஒரு ஜெயில், ஒரு இளம் பெண், 25 வயது 26 வயது, கட்டுக்கட்டான உடம்புகள், நல்ல ஹைட்டு, 6 அடி ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டுக்கு ஏற்ற அழகு. ஏதோ தவறு செய்து விட்டார். காவல்துறையினால் எஃப்ஐஆர் போடப்பட்டு நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு நீதி அரசர்களால் தண்டனை கொடுக்கப்படுது. கொஞ்சம் வித்தியாசமான பெண்மணி. அந்த பெண்மணி யாருக்கும் கட்டுக்கடங்கலை. 4-5 காவலர்கள், 2 கையில் 2 4 பேர், முன்னால் 4 பேர், பின்னால் 4 பேர், உரும்புறா, அடிக்கிறாங்க. தலையெல்லாம் நிலை குலைந்திருக்கு, முகத்திலெல்லாம் காயங்கள், கை காலெல்லாம் மடி, இரத்த கண்ணிகள், கோவக்கலை,
கண்கள் நம்ம செக்ரட்டரி மாதிரி ஒரு ராஜ பார்வை, அந்த கண் வந்து ராஜ பார்வைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ராஜ பார்வை மூங்குறா ஈங்குறா அப்படின்னு அடிக்கிறாங்க. அவளுடைய முகங்கள் வந்து அப்படி வெறி, யாரையாவது விட்டா கத்தியை கொடுத்தா அப்படியே அப்படியே கிழிச்சு அந்த அளவுக்கு போகும். வெறித்தனமா அப்படி ஒரு மனதில் அந்த பெண்ணை நீங்கள் மனதில் கொண்டு வாங்க. அவள் உருவ சங்கிலிகளால் கட்டப்பட்டு அவளை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அடி வாங்கி கொண்டே அவள் அந்த அடிக்கெல்லாம் தன்னை கட்டுப்படுத்தலை. அவன் அப்படி இழுக்கிறார். சினிமா படத்தில் ஹீரோவை சங்கிலி போட்டு கட்டிட்டு போனா இப்படி இழுத்து அதே மாதிரி அந்த பொண்ணு பண்ணுது. அந்த ஜெயிலில் மினிஸ்ட்ரி ஆண்டோடைய வார்த்தை சொல்வதற்கு ஒரு பெண்மணி வந்திருக்கு. அங்கே இருக்க மக்களை சந்தித்து ஆண்டோடைய வார்த்தையை சொல்லும். அது தூரமாக நின்று அன்னைக்கு கவனிக்குது. 10 பேர் 11 பேர் ஒரு பெண்ணை துன்பப்படுத்துகிறாங்க. அந்த துன்பத்துக்கு அவள் அடிபணியலை. அவள் இன்னும் அடிக்க அந்த ரத்தங்கள் வந்து இன்னும் அந்த வெறித்தனமாக மூடுது. இந்த ஒரு சில மிருகங்களை நீங்கள் தொட்டால் அது கோபம் வந்துக்கிட்டே இருக்கும். நாய் அடித்தா உட்காந்துரும், நரி உருமும். அதே மாதிரி அது ரொம்ப துடிக்குது. தூரமாக அந்த அம்மா பார்க்குறாங்க, பார்த்துக்கிட்டே இருக்குது. அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறப்போ அந்த அம்மா வேகமாக போய் அந்த பெண்ணை கெட்டி பிடிச்சி நெத்தியில் ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு, நெத்தியில் ரத்தம் வடிது, கன்னத்தில் ரத்தம் வடிது, நெத்தியில் ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு இந்த அம்மா போச்சு. ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு இந்த அம்மா போனதால அந்த வார்த்தை அந்த பொண்ணுக்குள்ள போகுது. யார் யார் என்னை நேசிப்பது, என் மேல் அன்பு கூறுவது யார், என் அன்மேல் அன்பு கூறுவது யார்? அந்த ஜெயில் ரூம்குள்ளே கொண்டு விட்ட பிறகு அந்த பொண்ணு வந்து அடுத்த வாரம் வரையும் சாப்பிடல. ஐ லவ் யூ சொன்னது யார்? யார் அது? யார் அது? என்னை நேசிக்க இந்த உலகத்தில் ஒரு மனிதன் உண்டா? யார் அது? யார் அதுன்னு அந்த பெண் ஜெயிலுக்குள்ள அங்கேயும் இங்கேயும் தடுமாடி சொல்லிக்கொண்டே இருக்குது. சாப்பாடு கொண்டு போகல, தள்ளி விடுது, சாப்பிடல. ஒரு 4 நாள் 5 நாள் அந்த அம்மா வீக்லி ஒன்ஸ் வரும். அப்போ ஜெயிலர் சொல்கிறார், அம்மா நீங்கள் அந்த அம்மா முகத்தில் போய் என்னம்மா பண்ணீங்க? அந்த பெண்ணுடைய ஸ்டைலே மாறிச்சு, வேற மாதிரி ஆயிடுச்சு. யாருன்னு கேட்குறப்போ இந்த அம்மா போய் அந்த அம்மாவை சந்திச்சு ஆண்டோடைய வார்த்தையை சொல்லுது. ஒருவேளை ஏசாயா 40 சொல்லுது, என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள், என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுன்னு சொல்லுது. திருவிழியத்தில் சொல்லப்போ ஆறுதல் கூறுங்கள், கனிமொழி கூறுங்கள். இவ்வளோ அருமையான வார்த்தைகள். ஜனத்தை ஆறுதல் கூறுங்கள், கனிமொழி, கனிவான ஒரு மொழி அந்த மகாட்ட பேசுங்க என்று திருவிழியத்தில் சொல்லுது. நம்ம வச்சிருக்கிற பவர் சொல்லுது, ஆற்றுங்கள் தேற்றுங்கள், கம்பர்ட் மை பீப்புள், கம்பர்ட் மை பீப்புள் சொல்ற இயேசு கிறிஸ்து மத்தேயு 14:14 திரளான ஜனங்களை பார்த்த பொழுது மனதுருகி, கம்பஷன், மனதுருகி. அது திருவிழியத்தில் சொல்ற பரிவு கொண்டாராம். அந்த மக்கள் மேல இறக்கம் கொண்டாரா. திருவிழியத்தில் சொல்றப்போ பரிவு கொண்டார், மனது உருக்கம் கொண்டார். திரளான மக்களை பார்த்த பொழுது, ஐயோ என் மக்கள் மேய்ப்பனில்லா ஆடுகளை போல இருக்காங்க, என் மக்கள் உணவில்லாம இருக்காங்க, என் மக்கள் வியாதினால கஷ்டப்படுறாங்க, என் மக்கள் வேதனையில துன்பங்களால கஷ்டப்படுறாங்க. என் மக்களுக்கு யார் ஆதரவு? என் மக்களுக்கு யார் ஆதரவு? என் மக்களுக்கு யார் உயிர் கொடுப்பா? ஒரு ஆறுதல் படுத்தும் தேவன், பரிவு கொள்ளும் தேவன், மனதுருகும் ஆண்டவன். அதுதான் மனதுருகும் தெய்வமே ஏசையா. அந்த பாட்டு எவ்வளவு அழகா பெர்க்மான்ஸ் பாடுறாரு பாருங்க. மனதுருகும் ஆண்டவர். என்னுடைய வியாதியை பார்த்து, என்னுடைய கண்ணீரை பார்த்து எனக்கு விடுதலை கொடுப்பதற்காக ஒரு மனதுருகும் ஆண்டவர். அவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். கடந்த நாட்கள்ல சென்னை பேராயத்து மிஷனரியோடு என்எம்எஸ்ஐ ஃபீல்டு சுந்தர்பன்ஸ் போயிருந்தோம். அப்புறம் ஐஎம்எஸ் ஃபீல்டு கொனேர் போயிருந்தோம். கொனேர்னா கல்கட்டாலேருந்து ஒரு 400 கிலோமீட்டர். வெஸ்ட் பெங்காலே ரசகுல்லா. அப்புறம் ரசகுல்லா ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்வீட் எல்லாமே ஐஃபை, ரொம்ப மில்க் ஸ்வீட்டு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ஐஃபையாக இருக்கும். நானும் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட். ஸ்வீட் சாப்பிட்டாலே, சக்கரை போட்டு காஃபி குடித்தாலே செக்ஷன் டீ ஐயான்னாரு. ஆசைப்பட்டு கொடு தம்பின்னேன். சூப்பர் டீ கொடுத்தாரு. சுகர் போட்டு கொடுத்தாரு. அந்த நாக்கு ஏற்கனவே செத்து போயிருக்கா, அதை வச்சிடலன்னா நம்ம கீழே வைக்க மனசு வரல. குடித்தாலும் தொல்லை, குடிக்கவும் முடிக்கவும் முடியல. என்ன பண்ணுறது? ஒரு பக்கம் வேதனை, ஒரு பக்கம் இன்பம்.
இதுதான் காஞ்ச மாட்டு கம்பில் புல்ல விழுந்த மாதிரி. இந்த சுகர் பேஷண்ட்டு அப்படி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. மனைவி அப்படி பார்க்காத பட்டு 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 பட்டுன்னு ஓடிடும் 3 அதிரசம். மனைவி புருஷன் பார்க்காத இடத்துல அந்த அம்மா சாப்பிட்றோம். ஏதோ ஒரு தகராறு. ஆனால் அப்புறம் தெரியும், உடனே தெரியும். அதே தான் அந்த கதை. ரிட்டர்ன் வர்றப்போ ஒரு தம்பி வந்தார். அந்த ரசகுல்லா மாதிரி இன்னும் கருப்பாக இருக்கும், பேரை மறந்துட்டேன், அது கொடுத்தாரு. 100 கிராம் எடை, சும்மா சூப்பர் டேஸ்ட்டு. ஒரு 1/4 கிலோ ஸ்வீட்டு போல் கடகடன்னு சாப்பிட்டேன். ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அன்றைக்கி ராத்திரி சென்னையில் வந்து நான் பட்ட கஷ்டம், தூக்கம் வரல, ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி இருக்குது. ஏன்னா சுகர் 500க்கோ 600க்கோ இருந்திருக்கணும். அப்போ ஜெபம் பண்ணேன், தகப்பனே என் மேலே பரிவு கொள்ளுங்கன்னு. அதுக்கப்புறம் இப்போ 4 நாள் ஸ்வீட் சாப்பிட்ற எண்ணம் வரல. ஸ்வீட்டை கண்டா சீச்சி போங்கிற மாதிரி இருக்குது. இப்படி நம்ம வேதனையோடு ஜெபிக்கிறப்போ நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். எந்த மனிதன் வேதனையோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கிறானோ, அதுதான் வாசிக்க கேட்ட நற்செய்தி நூல் சுவிசேஷ பகுதி மார்க் 2ஆம் அதிகாரம். கைவிடப்பட்ட நிலைமையில் பேரல் அட்டாக் ஆகிருக்கு. புறம் தள்ளப்பட்ட மனிதர் தெருவில் கிடக்கிறான். மனைவியோ கைவிட்டுட்டாங்க, இல்லை பிள்ளைகள், சகோதரர்கள், உற்றார் உறவினர், தாய்ந்தப்போ எல்லாம் கைவிட்டுட்டாங்க. நடக்க முடியாது, ரெஸ்ட் ரூம் போக முடியாது. அப்போ நிலைமை எப்படி இருந்திருக்கும்? அப்படிப்பட்ட நிலைமையில யார் எனக்கு உதவி செய்வார்களோ, யார் எனக்கு விடுதலை கொடுப்பார்களோ, யார் எனக்கு வாழ்வு, ஒரு ஏக்கம் அவற்றை இருந்தது. ஒரு ஏக்கத்தோடு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுதான் சொல்றார் ஏசாயா 55 ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், பணமும் இன்றி விலையும் இன்றி நீங்க சாப்பிட்டுட்டு போங்க. யூ ஆர் டேஸ்டி, யூ ஷல் கம். நீங்க வாங்க. ஓ வருத்தப்பட்டு மனம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரிடத்தில் வாருங்கள். ஒருவன் தாகமாய் இருந்தால் அவன் இடத்தில் வர கடவன், நான் அவனுக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன் சொல்றாரு. ஐயா, அப்படிப்பட்ட ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அந்த ஆண்டவற்றை அவன் யார் எனக்கு உதவி செய்வா? ஹெல்ப் பண்றதுக்கும் ஆள் இல்ல. அந்த இயேசு பார்த்தா வீட்டுக்குள்ள திரளான கூட்டம், போறவெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா போறான், அவெல்லாம் நடந்து போறான். அங்க ஹீலிங் நடந்திருக்கு. அந்த ஹீலிங் நடக்கிற இடத்துல என்னை கொண்டு போய் விடுறதுக்கு ஆள் இல்லையே, நான் எப்படி போவேன்? இவ்வளவு கூட்டத்துல என்னால மூவ் பண்ண முடியல. நான் அவன் எந்த நிலைமையில இருந்தாரோ, ஒருவேளை பேரல் அட்டாக் ஆனதுல அவர் பாத்ரூம் போயிருந்தாரோ, போகாம இருந்தாரோ, எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாரோ, அந்த கூட்டத்தை தள்ளிட்டு உள்ள போக முடியல. ஒருவேளை ஒரு பேராயர் வந்தா எந்த அளவுக்கு கூட்டம், ஒரு சிஎம் வந்தா எந்த அளவுக்கு கூட்டம், ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்தா எந்த அளவுக்கு கூட்டம், அதுல போக முடியாத நிலைமையில எனக்கு உதவி செய்வதையார் ஒருவரும் இல்லையே. யோவான் 5ஆம் அதிகாரத்தில் சொன்ன மாதிரி, ஐ எம் a holy person, நான் ஒண்ணுமே இல்லப்பான்னு நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்லாத அந்த மனிதனுக்கு அங்க 4 பேர் வந்துட்டான் உதவி செய்ய. ஏக்கத்தோடு நம்ம ஜெபம் பண்றப்போ நம்முடைய ஜெபத்தை கேட்டு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், உதவி செய்யும் ஆண்டவர். ஆசைப்பட்டு பிள்ளைகளை ஃபாரினுக்கு அனுப்பிடுறோம். என் பிள்ளை லண்டன்ல, என் பிள்ளை அமெரிக்காவில், என் பிள்ளை ஐயோ எவ்வளோ சந்தோஷம். அந்த எங்கள் வயசில் 65-70 வயசுக்கு அப்புறம் அதான் தெரியுது கஷ்டம் எதுக்கு அனுப்புகிறோன்னு. அனுப்புகிறவங்கள கேட்டால் அந்த கஷ்டம் தெரியாது. ஒரு 30-40 வருஷம் கழிச்சு முடியாத நிலைமையில் தண்ணி எடுத்து குடிக்க முடியலங்கிற ஒரு கஷ்டமான சூழ்நிலையில தான் கஷ்டம் தெரியுங்க. அப்படிப்பட்ட நிலைமையிலையும் கண்ணீரோடு தகப்பனே எனக்கு வாழ்வு கொடுங்க, எனக்கு விடுதலை கொடுங்கன்னு எந்த மனிதன் கேட்கிறானோ அந்த மனிதனுக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், அந்த மனிதனுக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். சென்ட்ரல் சர்ச்சில் ஒரு அம்மா இருக்காங்க, திருநெல்வேலிக்காரங்க. ஐஎம்எஸ்ல 2 சர்ச்சு கட்டியிருக்காங்க. இப்போ இன்னைக்கு சிஎம்முடைய தொகுதி அது, கங்கை நதி புனித இடம் ஓடுற இடம் அந்த வாரணாசியில் அந்த ராமர் ஏதோ ஒரு இடம், அந்த இது நல்ல சூப்பர் ஃபீல்டு, 2 சர்ச்சு. அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் சொல்லுவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் சென்ட்ரல் சர்ச்சில் எல்லாம் ஃபாரினில் தனிமை, திடீர்னு வியாதி, வீட்டுக்காருக்கு ஹார்ட் அட்டாக், யார் உதவி செய்வா? யாருமே இல்லை. அப்போ இங்கே இருந்த ப்ரொமோஷன் ஸ்டாஃப் பிரபாகரன் ஒருத்தர் இருந்தார், அவர் பிள்ளையா கூட இருந்து உதவி பண்ணாங்க. அதனால் பிள்ளைகள் தாய் தன் கைவிட்டாலும் கைவிடாத தகப்பன் நம்ம கைவிட மாட்டார். அந்த தகப்பன் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய வேதனை துன்பங்கள்ல இருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ, அதுதான் சங்கீதக்காரர் சொல்றப்போ, கூப்பிட்ட நாளிலே எனக்கு உத்தரவு கொடுத்து, சங்கீதம் 18 சொல்றாரு, 120 சொல்றாரு, நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி அழைத்தேன், தேவனை நோக்கி அபயமிட்டேங்கிறாரு. 121 சொல்றாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன்.
நம்ம எப்போ ஆண்டவரை நோக்கி கால் பண்றோமோ அப்போ நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், அப்போ நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த மனிதன் அந்த கேட்கிறப்போ அவர் உனக்கு என்னப்பா செஞ்சுச்சு, எதுக்கு உனக்கு இப்படி ஆச்சு, அங்க ஒரு டெஸ்டிங் லாயர் கேட்கிற மாதிரியோ டாக்டர் கேட்கிற மாதிரியோ இல்ல டிரைவர் கேட்கிற மாதிரியோ, டிரைவர் எங்கெங்க போன கார்ல உட்காந்தோன்னே என்னுடைய டிரைவர் கேட்பாரு, காலையில 6 மணிக்கு போனேன் ஐயா தூரமா போகணும் பாரு, எங்க போகணும்னு கேட்டா வைக்கணும், தூரமா போகணும் பாரு. டாக்டர்கிட்ட போனா என்ன செய்யுதுன்னு கேட்பாரு, லாயர்கிட்ட போனா என்னம்மா கேஸுன்னு கேஸ் நம்ம ஸ்டடி பண்ணி முதல்ல இருந்து சொல்லணும். ஆனா ஒண்ணுமே கேட்காம என் தேவைகளை அறிந்திருக்க தகப்பன் மத்தேயுல சொல்றாரு 6:8, நீ உனக்கு என்ன தேவைகள் என்று எனக்கு தெரியும், உன்னுடைய பிரச்சனைகள் எனக்கு என்ன தெரியும், நீ அதனால உனக்கு தேவைகள் எல்லாம் தெரியும், இருந்தாலும் நீ முழங்கால் படியிட்டு பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே ஹெவன்லி மை ஃபாதர்னு நீங்க ஜெபம் பண்ணு, உன்னை நோக்கி நீ ஆண்டவர்கிட்ட உன்னை கூப்பிடுறப்ப நான் உனக்கு விடுதலை தருவேன், உனக்கு உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்பேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சுன்னு அந்த எசேக்கியா ராஜாவுக்கு காரியத்தை சரி பண்ணு, உனக்கு 2 நெடுக்கு 7 குறுக்கு தடுக்கு அமுக்கு டமுக்குன்னு சொல்ற மாதிரி கதை முடிஞ்சு போச்சுங்கிறார். அவர் கண்ணீரோடு ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தை கேட்கிறப்போ ஒரு விடுதலை கொடுத்துட்டாருங்க. எனக்கு கூட டயபெட்டிக் 36 வருஷம், நல்ல வியாதி, நிழல் மாதிரி கூடயே வரும், ஒன்றுமே பண்ணாது. அந்த முந்தா நாள் போன வாரம் வியாழக்கிழமை சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்டா அவுட்டு, 1 நாள் 2 நாளில் போயிடும். ஆனால் நல்ல வியாதி, சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா கண்ணு போயிடும், கிட்னி போயிடும். அப்படி என்னுடைய கண்கள் பாதிக்கப்படுற நிலைமை. திடீர்னு கண்ணு செக் பண்ண போனால் ஒரு அம்மா ஆப்ரேஷன், கண்ணு உடனே உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், ஒரு ஆப்ரேஷன் 20,000 ரூபா, இன்னொரு ஆப்ரேஷன் 30,000 ரூபா, இன்னொரு ஆப்ரேஷன் 40,000 ரூபா, இன்னொன்று 60,000 ரூபா, இன்னொரு 1,00,000 ரூபா. என்ன மேடம் டிஃப்ரெண்ட், என்ன அந்த லென்ஸை இப்படி சீவோம், அந்த லென்ஸை இப்படி பாலிஷ் பண்ணுவோம், அந்த லென்ஸை நேரே கொடுக்க வைப்போம் என்ன சொன்னாங்க. அப்போ மாருதி கார் வாங்க போனால் ஒரு கார் 3 லட்சம் ரூபா, ஒரு கார் 7.5 லட்சம் ரூபா, ஒரு கார் 10 லட்சம் ரூபா. 10 லட்ச ரூபாய்க்கு 7.5 லட்ச ரூபாய் ஒரே இன்ஜின் தாங்க, டாப் எண்டு மாடலுங்க. இது கை வச்சா சுவிட்சு மேலே போகும், இந்த டோரை நீங்கள் சுற்றணும், இன்ஜின் ஒன்று தாங்க, பெட்ரோல்லாம் ஒன்று தான். அதே மாதிரி அந்த அம்மா கண்ணுக்கு கதை சொல்லிக்கிட்டு இருந்தது ஒரு அம்மா. உடனே இன்னொரு டாக்டர்கிட்ட போனேன். அவர் நல்லா செக் பண்ணிவிட்டு, நல்ல ஹைட் அண்ட் வெயிட், 6 அடி உயரம், நல்ல கலரு, ஃபாரினர் மாதிரி இருக்கிறாரு, அழகான ஒரு ஒயிட் ஷர்ட்டு, அவர் பேண்ட்டும் சட்டம் ஒரு சந்தன கலரில் ஒரு பேண்ட்டு, பார்ப்பதற்கே தகன்னு இருந்தார். அவர் இப்படி மேலே கீழே பார்த்து டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு சீட்டு எழுதி கையில் கொடுத்து, இந்த மாத்திரை சாப்பிட்டுட்டு 6 மாதம் கழிச்சுவா சரியாயிருட்டார். என்னையா சரியாகும்னு எனக்கு தெரியல. நான் சரியாயிருவேன்னா வியாதி சரியாகும், சொன்ன ஸ்டைல் அப்படி இருக்கு. ஏன்னா உள்ள இருக்க ஒரு லென்ஸு கெட்டு போச்சு, அவர் அதை சொல்லலை. அப்புறம் ரெகுலராக நான் பார்க்குற ஒரு டாக்டர்கிட்ட போனேன். அவர் செக் பண்ணார், அண்ணாச்சி ரொம்ப கெட்டு போய் இருந்தாலும் உங்களுக்கு கடவுளுடைய கிருபை தாங்க நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த கண்ணு தெரியுது. ஏற்கனவே நான் உங்களுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாலே சொன்னேன், அதே நிலைமை தான் இப்பவும் இருக்குங்கிறார். 20 வருஷத்துக்கு முன்னால சொன்னேன், அந்த நிலைமை தான் இப்போ உங்கள் கண்கள் இருக்கு. உங்க கண்கள் அப்படிப்பட்ட பிரச்சனையில இருக்குன்னு சொல்றாரு. ஆனால் என் மனைவி உடனே இவர் சொன்னதெல்லாம் கேட்க மாட்டாருங்க, நிறைய ஸ்வீட் சாப்பிட்றாரு, சொல்லுங்க டாக்டர்னாங்க. அவர் சொன்னார், அண்ணாச்சிக்கு ஒன்றும் பண்ணாது, சாப்பிடட்டும்ட்டு. ஏன்னா 25 வருஷமா நீ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு கண்களை, ஒன்றும் பண்ணாது. அதான் சுகர் டாக்டர்னு சொல்றாரு. ஆண்டவர் நம் விண்ணப்பத்தை கேட்கும் ஆண்டவர். விண்ணப்பத்தை கேட்பவரே, ஏன் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, கோத்திரம் ஏசையா. 2 நாளாகும் 7:14 சொல்றாரு, உன் தேசத்துல மழை இல்லையா, பஞ்சமா, கொள்ளை நோயா, கவலைப்படாத. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தன்னுடைய பொல்லாத வழியை விட்டு என்று திரும்பினார். அவருடைய நாமத்தை, கிறிஸ்துவின் நாமத்தினால் நீங்கள் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்து விட்டீர்கள். இயேசு கிறிஸ்து உங்கள் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டீங்க. அவரை அறிக்கப்பட்ட ஒருபோதும் வெட்கப்படாதீர்கள்னு சிலுவையில் அந்த தண்ணிக்குள்ள முக்கியோ இல்லை தண்ணியை தெளிச்சோ இல்லை தண்ணிக்குள்ள முக்கியோ நெத்தில ஒரு சிலுவையை போட்டுறாங்க. அவர் நாமம்
அதுதான் ஒரு நாமம். அந்த நாமத்தை பெற்ற நாம் ஹம்பிள் பண்ணணும், நம்மை தாழ்த்தணும், அவரை நோக்கி ஜெபம் பண்ணணும். கால் அப்பாட்டுதலால் அவர் நோக்கி ஜெபம் பண்ணிட்டு இருக்க போது அவர் இங்க இருக்கிறாரா தேடணும். ஏன்னா அவர் ஜோசுவாட்ட சொல்றாரு, மோசேட்ட சொல்றாரு, தாவீது ஐயாட்ட சொல்றாரு, பேதுருகிட்ட சொல்றாரு, பவுலடிகிட்ட சொல்றாரு, I am do not left you, I am do not cut you, I am protect you. நான் உன்னை உருவாக்கினேன், நான் உன்னை விட்டு விலகுவதில் உன்னை கைவிடுவதில்லை. யாக்கோபே பயப்படாத, இவைகளை நினை, நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. do not forget, I am with you. அவர் கூட இருக்கிறார். அவர் நோக்கி ஜெபம் பண்ணிட்டு இருக்கப்பவே ஆண்டவர் என் கூட இருக்கிறாரான்னு பார்க்கணும், என் பக்கத்துல இருக்கிறாரா பார்க்கணும். இல்லைன்னா எம்சிசி காலேஜை தாண்டி நிற்கிறாரான்னு பார்க்கணும். ஏன்னா துன்மார்க்கருடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லை, துன்மார்க்குடைய பலிகள் விருப்பப்படாது, துன்மார்க்குடைய கட்டுகள் சுத்தப்படும். சங்கீதம் 38, துன்மார்க்கருக்கோ வேதனைகள் சூழ்ந்து கொள்ளும் சொல்றாரு 7ஆம் வசனத்துல. கர்த்தரை நம்பி இருக்கிறதுக்கோ கிருபைகள் சூழ்ந்து கொள்ளும். நீ துன்மார்க்கனா இருந்தா உனக்கு வேதனை உன் சுத்தி பக்கத்திலே இருக்கு, முள்ளு இருக்கு, கல் இருக்கு, வியாதி இருக்கு. ஆனா கிருபை சூழ்ந்து கொள்ளா கர்த்தரை நீ நம்பி இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்னு அந்த 7ஆம் வசனத்துல சொல்றாரு. அந்த 7ஆம் வசனத்தின்படி ஆண்டவர் கூட இருக்கிறாரா தேடணும். தேடலையா உடனே ஏன் இல்லைன்னு பார்க்கணும். அப்பதான் சொல்றார், தன் பொல்லாத வழியை விட்டு இடத்தில் திரும்பி. எப்படி திரும்பணும்னா, ஒரு அப்பாவுக்கு ஒரு பையன், செல்ல பையன், ஜாலியாக வளர்த்தாரு. இன்னைக்கு உணவு கலாச்சாரம் ரொம்ப அட்வான்ஸு. 10 ரூபா கொடுத்தா மாவு 4 பேர் சாப்பிட்றலாம், தோசை, சட்னியும் விற்றுறாங்க எடை போட்டு. இங்கே விற்கிறாங்களா தெரில, மத்திய பிரதேசில் ஷேடலுக்கு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், சட்னி விற்கிறாங்க. அதுவும் மிஞ்சி போனால் 5 ரூபாய்க்கு புரோட்டா, இல்லை ஒரு 4 ரூபாய்க்கு ரோட்டு கடை. இந்த வால்டைக் சொல்ல ஸ்லம் ஏரியா இருக்குது, உள்ளே போனால் 10 வீட்டுக்கு ஒரு தோசை கடை இருக்குது, முட்டை தோசை. 10 ரூபா தான் முட்டை தோசை. 10 ரூபாயோ 12 ரூபாயோ சூப்பராக போட்டு கொடுக்குறாங்க, சூடாக ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுக்குறாங்க முட்டை தோசை. வெஸ்ட் பெங்கால் போனால் 1 ரூபா 2 ரூபா ரொட்டி, 3 ரூபா ரொட்டி. அப்போவே உருட்டுறான், அப்போவே நெருப்பில் போடுறான், அப்போவே சுட்டு கொடுக்குறான், வயிறு கெட்டு போக மாட்டேது. இன்றைக்கு உள்ள உணவு முன்ன எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நல்லவன் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. இப்போ ஹோட்டலில் சாப்பிடலன்னா அவன் நல்லவெல்லாம் இல்லை, அந்தளவுக்கு மாறி போச்சு. அப்படி உணவு கலாச்சாரம், ஃபாஸ்ட் ஃபுட்டு, நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் ரைஸு, இன்னும் அந்த அம்மா பர்மா சாப்பாடு, அந்த லெஃப்ட்டில் போய் முட்டைக்கோசையும் போட்டு நொறுக்கி நசக்கி கொடுக்குது பாருங்கள், பர்மா சாப்பாடு. பார்த்தாலே எனக்கு அருவருப்பாக இருக்குது, உங்களுக்கு ஒரு சிலருக்கு நல்லா இருக்குது. ஒரு 5 வருஷத்தில் ஸ்டோன். எதுக்கு ஸ்டோன்னா, அவன் போடுற சிட்ரிக் ஆசிடு ஸ்டோனாக மாறிடுச்சு, கரைய மாட்டுது. வியாதி நம்ம தான் தேடிட்டு இருக்கோம். இன்றைக்கி டாக்டர் நிறைய பேர் படிக்கிறாங்க, நிறைய மெடிக்கல் காலேஜு, நிறைய டாக்டர்ஸு. அவங்களுக்கு வேலை ஒன்று, சாப்பிட்டுட்டு போய் படுத்துக்கிறோம் வியாதியாக. காலையில் சொல்கிறான், ஒரு தம்பி சொல்கிறான், சாயங்காலம்னா ஹோட்டலில் கூட்டம், காலையிலனா டாக்டர்கிட்ட கூட்டங்கிறான். சாயங்காலம் ஹோட்டலில் சாப்பிட்றான், சாயங்காலம்னா டாக்டர்கிட்ட, காலையில் போய் டாக்டர்கிட்ட காசை கொடுத்துட்டு வர்றான். அந்தளவுக்கு உணவு கலாச்சாரம் கெட்டு போச்சு. இப்படி தான் அந்த பையனுக்கு அவங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு, வியாதி வந்துட்டு கஷ்டப்பட்டான். அதுக்கப்புறம் சொன்னான், அப்பா நான் மனம் திருதிட்டப்பா, இனி நீயும் நூடுல்ஸ் சாப்பிடாத, நானும் நூடுல்ஸ் சாப்பிட மாட்டேன், நீயும் சிக்கன் ரைஸ் சாப்பிடாத, நானும் சிக்கன் ரைஸ் சாப்பிடாதன்னு அப்பாட்ட சொன்னானா அந்த பையன். அதே மாதிரி நம்ம எப்போ மனம் திரும்புகிறோமோ, ஆண்டவற்றை எப்போ மனம் திரும்புகிறோமோ, அந்த மனம் தான். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் அந்த சீமோன் அவன் ஒரு அசுத்தாவி இருக்கு, அவன் உங்களை பார்த்தோன்னே ஞானஸ்தானம் வாங்கிட்டான். ஞானஸ்தானம் வாங்கினோடனே அவருக்கு பரிசுத்தாவின் வல்லமை இல்லை. அங்கே பேதுரும் யோவானும் வர்றாங்க. ஞானஸ்தானம் வாங்குறப்ப ஹோலி ஸ்பிரிட் இறங்கணுமா? எப்படி இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் வாங்குறப்போ, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவர் மை டியர் சன், யுவர் மை பிலீவட் சன், ஐ எம் லவ் யூன்னு சொன்னாரா? அதே வார்த்தை நம்ம ஞானஸ்தானம் வாங்குறப்ப சொல்லணுமா? அப்படி இவர் மேல இவங்க எல்லாம் பரிசுத்தாவின் வல்லம் இல்லைன்னு பேதுரடிகளும் யோவான் அடிகளும் யார் தலையில கை வச்சாங்களோ அவங்க மேல ஒரு ஹோலி ஸ்பிரிட் வல்லம் வந்தது. உடனே இவன் என்ன பண்றான், காசை கட்டுக்கட்டா எடுத்துட்டு போய் பேதுரையாட்ட விடுது, இந்த காசை வச்சுக்கோ, எனக்கு ஒரு ஹோலி ஸ்பிரிட்டை கொடு, நான் நிறைய பேருக்கு விற்க போறேன்னு போய் கேட்கிறான். அப்பதான் சொல்றாரு, உன் காசு உன்னோட நாசமா போகிறது. அழகா எழுதியிருக்கு பைபிள்ல. உன் துர்க்குணத்தை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பு, உன் துர்க்குணத்தை விட்டு திரும்பு, ரிட்டர்ன் டு மீ, என்னிடத்தில் திரும்பு. ஆமோசன், என்னிடத்தில் திரும்புங்கள், என்னிடத்தில் திரும்புங்கள், கர்த்தரிடத்தில் திரும்புங்கள்.
கில்கால் போக வேண்டாம், பெத்தேல் போக வேண்டாம், என்னிடத்தில் திரும்புங்கள். இங்க இருந்து அந்த சகோதரர் ஜெபம் பண்ணா விடுதலை கிடைக்கும். லைஃப் மெம்பருக்கு இங்க ஒரு மெம்பர்ஷிப், ஆவிக்குரிய திருச்சபைக்கு இன்னொரு சர்ச்சைக்கு போறோம். எங்க போனாலும் நான் திரும்பினா எனக்கு விடுதலை. நான் திரும்பாம எந்த பாஸ்டர் எனக்கு விடுதலை தர முடியாது, எந்த பிஷப்பும் தர முடியாது, எந்த மாடரேட்டரும் தர முடியாது. நான் எனக்கு விடுதலைன்னு எப்ப வேணும்னு கேட்கிறேனோ அப்ப விடுதலை கொடுக்கக்கூடியதா 2 பேதுரு 3:18 அறிவுக்கேற்ற வளர்ச்சிங்கிற. உன் அறிவிக்கேற்ற வளர்ச்சி. அவர் திரும்பினாரு. அப்படி திரும்புறப்பதான் தாவீது திரும்பினதா அந்த 2 சாமுவேல் 2 நாத்தான், நீ இப்ப செத்து போற, தப்பு பண்ணிட்ட, அவுட்டு, உன் கதை முடிஞ்சிச்சு. உடனே சங்கீதம் 51, தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்குங்க. யுவர் கிரேஸ், உங்க கிருபை எனக்கு வரட்டும்பா. என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள், எனக்கு விடுதலை கொடுங்க, எனக்கு விடுதலை கொடுங்க. அழுகிறார், துடிக்கிறார். அந்த துடிப்பின் காலம் தான் இந்த மனமாற்றத்தின் காலம், இந்த வசந்த காலம், இந்த தபசு காலம். இந்த தபசு காலங்களில் 47 நாட்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? ஒருவேளை உலக பிரகாரமா கறி மீன் சாப்பிடாம இருக்கலாம், இல்ல பூ வைக்காம இருக்கலாம், இல்ல நல்ல உணவுகள் இல்லாம இருக்கலாம். அந்த பணத்தை திருச்சபை வளர்ச்சிக்காக உண்டியல்ல போடலாம். பூ வைக்கிற 50 ரூபாய்க்கு பூ வைக்கிறோம், அந்த பூ வைக்கிறது 50 ரூபா போடுறோம். இந்த தபசு காலங்களில் கல்யாண வீடு இல்ல, பிரியாணி போட முடியாது, பிரியாணி சாப்பிட்டா பரலோகத்துக்கு போக மாட்டேன்னு பிரியாணி போட முடியாதுன்னு இந்த கல்யாணம் வைக்கல. கல்யாணம் இல்லாம கல்யாணத்துக்கு போறப்போ ஆட்டோ செலவு மிஞ்சுது, பூ செலவு மிஞ்சுது, அந்த டீ கடையில செலவுலாம் மிஞ்சுது. இந்த காசெல்லாம் உண்டியில போட்டு திருச்சபைக்கு கொடுத்துடணும். இதான் சுய விருப்பு காணிக்கை. அப்படி போட்டு கொடுக்குறப்போ ஒண்ணுமில்லாத போன யாக்கோபு 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டாராம். கோலும் தடிமையாய் போன யாக்கோபு என் தசமபாகத்தை கர்த்தருக்கு கொடுக்கிறேன்னு சொன்ன பொழுது அவர் 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டாராம். ஒருவேளை அந்த பிளெஸிங் வேணும்னா நீங்கள் நான் அப்படிப்பட்ட மக்களாய் ஆண்டவற்றை நம்ம ஒப்பு கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? அதுதான் சங்கீதம் 32 ரொம்ப 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 எனக்கு ரொம்ப பிடிச்ச வசதி, ரொம்ப பிடிச்ச சங்கீதம். எந்த கல்யாண வீட்டிலும் பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஜெபம் பண்றப்போ சங்கீதம் 32:8 சொல்றேன், நான் உனக்கு போதித்து, ஐ வில் டீச்சிங் யூ, ஐ வில் கவுன்சிலிங் யூ, ஐ எம் வாட்சிங் யூ சொல்லுது. நான் உனக்கு போதித்து, நீ நடக்க வேண்டிய உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்ன சொல்லிட்டு, கடிவாளத்தினாலும் குதிரை கட்டப்பட்டிருக்கு, கட்டப்படாத குதிரை கோவேரி கழுதையும் கடிவாளம் போட்டு அந்த வாய்க்குள்ள கிளிப்பை போட்டு அமுக்கலைன்னா அந்த குதிரை நிற்காது. அதுதான் மவுண்ட் ரோடில் போனீங்கன்னா மவுண்ட் பேட்டன் சிலை இருக்கும், அவருக்கு அந்த பேர் தான் மவுண்ட் ரோடு. அந்த பேட்டன் கடைசி பிரபு குதிரை மேலே உட்கார்ந்துருப்பார். அந்த குதிரை அழகாக ஒருத்தர் செஞ்சவனை அவர் ஷூட் பண்ணிட்டாரு, கூப்பிட்றானாரு, தப்பாக செஞ்சுட்டாரு குதிரையை. என்னென்னா கடிவாளம் கையில் பிடிச்சிருக்கணும், கால் கீழே ஒரு லாக் இருக்குது, அந்த லாக்கில் வச்சா தான் குதிரை நிற்கும். அந்த கால் கீழே விழுந்துருவார். அவருக்கு அந்த லாக் இருக்காது, குதிரை வைக்க லாக் இருக்காது, ஷூட் பண்ணிட்டாராம். ஒரு கிறிஸ்டினும் நல்ல மிஷினரி. தப்பாக செஞ்சு அடிதான், பைபிளில் தான் தப்பாக செஞ்சு அடிதான். அந்த குதிரையை அப்படி போட்டு இழுத்தா நிற்கும். அதே மாதிரி தான் எனக்கு ஆண்டவர் சுகர் வியாதி தந்திருக்கிறார். நான் பல முறை கடவுள்கிட்ட கேட்குறப்ப சொல்றார், நீ சாப்பாடுறாமப்பா, எந்த ஊரில் என்ன இருக்கும்? தூத்துக்குடி போனால் மெக்ரோன், திருநெல்வேலி வந்தால் இருட்டுக்கடை அல்வா, கோயில்பட்டியில் வந்தால் கடலை மிட்டாய், சாத்தூர் போனால் சேவு, திருவாரூர் போனால் அங்கே ஒரு அல்வா இருக்குது, சூப்பர் அல்வா. திருவையாறு தஞ்சாவூர் பக்கத்தில், தஞ்சாவூருக்கு போனால் சந்திரகலா ஸ்வீட்டு, கல்கட்டா போனால் ரசகுல்லா, இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும், டெல்லி போனால் மில்க் ஸ்வீட்டு. எந்த ஊரில் எந்த இடத்துல என்ன நல்லா இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுருக்கேன். அதிகமாக சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் கூடி ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போவ. நீ ஒரு இப்போ 65 வயசுல ஓடி இருக்கேன், இதுவரையும் ஓடி இருக்கிறதே பெரிய காரியம், இதுக்கு தாங்க எனக்கு வியாதி. எப்போ நம்ம இப்படி மனம் திரும்பி என்னை ஆறுதல் படுத்தும் தகப்பன், தேர்தல் படுத்தும் தகப்பன், அந்த ஆண்டவர் என்னோடு வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தர ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். அந்த ஆண்டவர் நமக்கு வாழ்வு தரும் ஆண்டவர். இன்னைக்கு கொடுக்கப்பட்ட டெக்ஸ்ட் நானும் ரொம்ப ஒரு சிறப்பான பகுதி. பாவ சுமையிலிருந்து விடுதலை, பாவ கட்டுக்களிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. சின், மனிதனுடைய பாவம்தான் நம்மளை தப்பான வழிக்கு கொண்டு போகுது, நம்முடைய எண்ணங்கள் தான் தப்பான வழிக்கு கொண்டு போகுது. கடந்த நாளில் வாட்ஸ்அப்பில் ரொம்ப சிறப்பான ஒரு செய்தி கேட்டேன். நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, நான் கொஞ்சம் லேட்டாக தான் பார்த்துருப்பேன்.
3 திருடர்கள் வீட்டுக்கு வர்றாங்க. சோபாவில் உட்காந்துட்டாங்க. ஒரு வாலிப பெண், திருமணமான பெண், பூவாரிங்கிறா. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வந்து துங்குவாங்கிறோம். தெலுங்கில் துங்குவானா திருடன், இங்கிலீஷில் ராபர் திருடன். உட்காந்துட்டில எதுக்கு உங்கள் பீரோவை பிரிக்கணும், எதுக்கு கொட்டணும், ஒன்றும் வேண்டாம், இப்போ உங்கள் வீட்டில் நிறைய நகருக்கு போய் எடுத்துருவான்னாங்களாம். அந்த பொண்ணு உள்ளே ஓடிச்சான், குடுன்னு எடுத்து வந்து கொடுத்துச்சான் நகையை கொண்டாந்து கொடுத்துட்டு. அப்புறம் வந்துச்சு, இவ்வளோதானா, அவ்வளோதான். இல்லை, உனக்கு கல்யாணத்துக்கு உங்கள் ஹஸ்பண்ட் ஒரு பொன் மோதிரம் கொடுத்தாருல, சில்வரோடு அதிகம், கோல்டோடு அதிகமாக, அதை எடுத்துருவான்னாங்களாம். திரும்ப போச்சான், எடுத்துகிட்டு வந்துச்சான். திரும்ப வந்து உங்கள் பிரதர் உனக்கு கல்யாணத்துக்கு ஒரு மாலை போட்டார் தெரியுமா, அதை கொண்டு வான்னுச்சான். அந்த அம்மா உள்ளே போச்சான், அந்த மாலையும் கொண்டாந்து கொடுத்துச்சான். திரும்ப அதில் 3வது திருடன் கேட்டான், நேற்று ராத்திரி பைனாப்பிள் வெட்டினீங்கல்ல, சாப்பிட்டீங்கல்ல, மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கு, அதை எடுத்துருவான்னாராம். அந்த பொண்ணு உள்ளே ஓடி போய் ஃப்ரிட்ஜிலேருந்து பைனாப்பிள் எடுத்தாந்து கொடுத்துட்டான். தோற்றுறோம், நாங்கள் போகிறோன்னு 3 பேர் கிளம்புறப்போ ஒரே ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சான். இத்தனையும் கரெக்டாக சொல்லல, உங்களுக்கு யார் சொல்லி அனுப்புனா? அவர் சொன்னாரா, நீ தான் தினம் ஃபேஸ்புக்கில் போடுறல, வாட்ஸ்அப் போடுறல, அதுதான் எங்களுக்கு ஆதாரம். இன்றைக்கி நம்மளை கெடுக்கிறது ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பும். திருச்சபை கெட்டு போவதற்கு நம்ம பல்ல நம்மளே குத்தி நாத்தம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இந்த பாவங்கள்லேருந்து விடுதலை பெற்றாலே நிறைய பேருக்கு டைம் பாஸிங், நிறைய பேருக்கு அந்த நேரம் போகிறதுக்கு நேரம். முந்தின சர்ச்சுக்கு போனேன், சூப்பராக கீபோர்டு போட்டான் அந்த பையன். அந்த கீபோர்டு போடாத நேரத்தில் செல்லை வச்சு வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஐயர் ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த பட்டன் அமைக்கிட்டு அந்த இது கொடுத்துருக்கான், அம்மிங் கொடுத்துக்கிட்டே செல்லை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தேன், ஃபோட்டோ எடுத்தால் ஃபேஸ்புக்கில் போடணும், வேண்டாம் எடுக்கலைன்னா. இன்றைக்கி நிறைய பேர் இப்படி தான் இருக்கோம். இப்படிப்பட்ட பாவ சுமையிலேருந்து நம்ம விடுதலை பெறப்போ நிச்சயமாக ஒரு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். ஆண்டவரை நோக்கி பார்க்குறப்ப அவனுக்கு என்னை நோக்கி கூப்பிடுகிற எளியவனுக்கும் உதவியற்ற திக்கற்றவனுக்கும். யார் அவரை நோக்கி கூப்பிடுறோமோ, கூப்பிடுற எளியவனுக்கும் உதவியற்ற திக்கற்றவனுக்கும் கூப்பிட்ட நாளிலே செவி கொடுத்து, நம்ம எப்போ கூப்பிடுறோமோ அப்போ செவி கொடுத்து, சன்னாம் டேவிட் ப்ளீஸ் கேள்வி மார்க் 10ஆம் அதிகாரத்தில் கூப்பிடுறப்போ, எனக்கு உதவி செய்கிற பதவியை கூட கூப்பிடுறப்போ அவனுக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு விடுதலை கொடுக்குற ஆயத்தம் உள்ள தகப்பனாய் வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்கிற தகப்பனாய் இந்த இடத்துல வந்திருக்கிறார். நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா, தகப்பனே எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, உங்களுடைய கிருபையை தாங்க தகப்பனே, உங்களுடைய வழிநிறுத்தல் எனக்கு தாங்க தகப்பனை நோக்கி பார்ப்போமா. பொல்லாத வழியை விட்டு இடத்தில் திரும்பினான். திட்டம் எண்ணத்தில் திரும்புங்கள், கட்டடத்தில் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். உன் துர்க்குணத்தை விட்டு திரும்பு. துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை, அக்கிரமக்காரன் தன் அவைகளை விட்டு கட்டடத்தில் திரும்ப கடவன். ஒரு விசை கூட நாங்கள் திரும்பி நோக்கி பார்க்கிறோம்ப்பா. ஒரு விதமான கண்கள்ல அந்த நீர் வடிதலினால் ஒரு சகோதரன் கஷ்டப்பட்டு இருக்காங்கப்பா, விடுதலை கொடுங்க. கண்ணு டெஸ்ட் பண்ண போனேன், கண் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கு, ஆப்ரேஷன் பண்ண முடியாத நிலைமை, சுகர் உங்களுக்கு கண்ட்ரோலில் இல்லை, ஏஒன்சி கண்ட்ரோல் இல்லைன்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. கண்ணீரோடு உண்மை நோக்கி பார்க்கிற அந்த அன்பு சகோதரனுக்கப்பா, குடும்பத்தில் அமைதி இல்லாத நிலைமைப்பா, கணவன் மனைவிக்கு நல்ல உறவில் நாங்கள் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணோம், ஒருத்தர் விரும்பி தான் கல்யாணம் பண்ணோம், 2 பேர் குடும்பம் நல்லா தெரியும், ஏழை குடும்பம். ஆனால் இன்னைக்கு பெருமை எங்கள் மத்தியில் நின்று எங்களுக்கு இப்படிப்பட்ட வேதனை கொடுக்கணும், எனக்கு வேதனைக்கு காரணம் என்னன்னு நான் நினைச்சேன்பா. இப்போ இந்த செய்தி மூலம் நீங்கள் உன்னுடைய பெருமை உன்னை அழித்து கொண்டிருக்கு, பெருமை உள்ளூருக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். வார்த்தைப்படி இந்த பெருமையிலிருந்து எனக்கு முழுமையான ஒரு விடுதலை, எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற, கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த அன்பு சகோதரனுக்காக, அந்த அன்பு மகளுக்காக, அந்த அன்பு மகளுடைய விடுதலைக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏதோ வயதான காலங்கப்பா, ரிட்டையர்ட் ஆகி எனக்கு செட்டில்மெண்ட் இல்லாம இருக்கிற, ஏதோ கடைசி நேரத்துல கொஞ்சம் ஆசைப்பட்டு தவறு செய்ததால மாட்டிக்கிட்டேப்பா, ஐயா எனக்கு ரிட்டையர்மெண்ட் செட்டில்மெண்ட் இல்ல, கண்ணீரோடு இருக்கிற, வாங்கின வீட்டுக்கு டியூ கட்ட முடியாத, ஜப்தி செய்யற நிலைமையில இருக்கு, எனக்கு விடுதலை கிடைக்காதா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற ஒரு அன்பு குடும்பத்திற்காக தகப்பனே, ஒரு விசை கூட கேன்சர்
கேன்சர்ங்கிற வியாதி மார்பகத்துல இருக்கு. அந்த மார்பகம் நீக்கப்பட்டாலும் இன்னைக்கு அந்த கேன்சர் உனக்கு உடம்புல பரவி இருக்குன்னு சொல்றாங்கப்பா. எனக்கு அந்த விடுதலை தாங்க தகப்பனே. என் மகன் மகளுடைய திருமணம் வரையுமாது நான் இருக்க, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஒரு முழுமையான வெற்றி தாங்க என்று ஏக்கத்தோடு ஜெபிக்கிற கேன்சர்ங்கிற ஒரு வியாதி மூலம் ஆபரேஷன் செய்து ஐயா இன்றைக்கு தோத்திரம் செலுத்த வந்திருக்கிற ஒரு அன்பு சகோதரி, இனி அந்த வியாதி எனக்குள்ள வரக்கூடாது, என் தவறுகளை மன்னிங்க, நான் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்றேன். ஒருத்தர் யாராவது அநியாயமா வாங்கியிருந்தா 4 தடையா திரும்ப கொடுக்கிறேன் ஐயா, என் சொத்துக்கள் சரிபாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன் என்று சகையை சொன்னதை போல ஜெபித்துக் கொண்டு அந்த சகோதரிக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இந்த வீட்டுக்கும் வாழ்வு வந்தது. வார்த்தையின்படி அந்த மகளுக்கு ஒரு விடுதலை கொடுக்க போற தயவுக்காக கூட நன்றி தகப்பனே. இந்த ஜூன்ல எனக்கு அரசாங்கத்திலிருந்து சொல்லியிருக்காங்க புதுசா டீச்சர்ஸ் எடுக்க போறாங்கன்னு. அது நேர்மையான முறையில நடந்து என்னுடைய சீனியாரிட்டியின் அடிப்படையில எனக்கு வேலை கிடைக்கணும்பா, எனக்கு வேலை கிடைக்கணும். படிச்சு பல வருஷங்களாச்சு, என்னுடைய திறமைக்கு நான் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து நசுக்கப்படுறேன், என் திறமைக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கலப்பா. நான் இத்தனை மணி நேரம் வேலை செய்யறேன், 18 மணி நேரம், ஆனா அந்த உழைப்பு கிடைக்கல, எனக்கு அரசாங்க வேலைன்னு ஒரு சகோதரி ஜெபித்து கொண்டிருக்காங்க. கவர்மெண்ட்ல பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க ஐயா சீனியாரிட்டியின் அடிப்படையில இத்தனை பேருக்கு வேலை கொடுக்க போறேன்னு சொல்றாங்கப்பா. அதுல எனக்கு ஒரு வேலை ஈவா கொடுங்கப்பா, நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையில் நிற்கும் என்று ஏக்கத்தோடு ஜெபிக்கிற, கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக உன் துக்க நாட்கள் முடிந்து வச்சு ஐ வில் பிளஸ் ஃபார் டுடே, நான் இன்று முதல் ஆசீர்வதிப்பேன் வார்த்தை ஆசீர்வதிக்க போற தயவுக்காக கூட நன்றி. திருமணமாகி பல ஆண்டுகளாக உறவு எங்களுக்கு இல்ல, இப்பொழுதோ எங்களுடைய வயது 75க்கு மேல ஆயிடுச்சு. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே.
இன்றைய வேத வசனம் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். ஆமென். Today's Bible verse, Proverbs chapter 14 verse 26. In the fear of the Lord there is strong confidence, and his children will have a place of refuge. Amen.